ஹலோ சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். ஸோ நான் ஹாய் ஏதாவது சார். பேசும்போது நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எண்ணில் எப்படியும் கேட்க போகிறீங்க. ஆமாம், கண்டிப்பாக சார். நான் நைட்டெல்லாம் தூங்காமல் எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார். எல்லாம் பக்காவாக கொஸ்டின்ஸ்லாம் ரெடி பண்ணி வந்திருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி டு see யூ போத், ஐ திங்க் அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மூவி இட்ல. ஸோ எப்படி இருக்குது டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குக்கா. அக்காவுக்கும் எனக்கும் ரொம்ப ஒரு பூர்வ ஜென்மம் அந்த மாதிரி ஜெயா டிவியில் உள்ள ப்ரோக்ராம்லேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நல்ல வைப் அப்படியே மறக்காம முடியும். நல்லா இருக்குக்கா. அந்த ஒரே வருத்தம் தான்க்கா ஆக்சுவலாக எனக்கு என்னன்னா, என்னாச்சு சார்? நான் ஹீரோ உட்காந்துருக்கேன். நீ சாரியே ஆரம்பத்துலேருந்து வந்து என்ன கன்னு பொண்ணு என்னக்கா. சரி, நான் ரொம்ப வருத்தத்தோடு வந்திருக்கிறேன். ஓகே, இன்னைக்கு ஸ்டேஜில் வந்து சார் கிட்ட நான் ரொமான்ஸ் பண்ணுறது எப்படின்னு நான் கற்றுக்க கற்றுக்க போகிறேன். போகிறீங்க? வாவ், சூப்பர் சூப்பர் சார். ரொம்ப ஃபர்ஸ்ட்லி சந்தோஷம். அவர் கூட சேர்த்து எனக்கு ஒரு ஹெவி போட்டதுக்கு ரொம்ப ஐ டோன்ட் திங்க் மெனி அதர் ஹீரோஸ் will agree to something like that. So அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு. பட் ஐ didn't expect that. Thank you so much. Thank you for reminding me of some of my work. Wow. தேங்க்யூ சார். ரொம்ப சார் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. சார் கேமரா பார்த்து பேசுமா சார்? 2005ல் சாரை மீட் பண்ணுறதுக்கு, சார்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு, சார் படத்துக்கு மியூசிக் பண்ணுறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி ரொம்ப தோந்து போயிட்டேன் அந்த டைமில். ஆனால் அந்த சார் கூட வந்து இப்போ நான் ஒரு படத்தை ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன் நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. சார் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன், ஹைலி டேலண்டடு. சாருக்கு தெரியாத விஷயமே இல்லை. அண்ட் இவ்வளோ நாள் அவர் எடுத்த படத்தோட சக்ஸஸ் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லி தான் ஆக்டர்ஸ்ட்டு வாங்கியிருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது. நீட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. ரொம்ப ஸ்டைலிஷான சப்டிலாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர். ஆஸ் ஆக்டர் வந்து சார் சூப்பர். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். நாங்கள் கொடுத்த தேங்க்யூ விஜய் ஆண்டனி. நான் இந்த படம் பண்ணதுக்கு ரெண்டு ரீசன் தான். எல்லாருக்கும் ரீசன்ஸ் இருக்கும். தனா அண்ட் தனா சொன்னது விஜய் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணார் நீங்கள் இந்த படம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஐம் அ வெரி ரிலக்டன்ட் ஆக்டர். நான் ஒரு செட்டுக்கு ஒரு ஆக்டராக போகும்போது நிறைய படங்களில் நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். படம் நடிக்கும்போது இதுக்காக நம்ம வரலையே, எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னு நிறைய படங்கள் எனக்கு அப்படி தான் தோணியிருக்கு உண்மையிலேயே. பட் அந்த படத்தில் ஒவ்வொரு படத்துலேயும் அந்த டெக்னீஷியன்ஸ், டைரக்ஷன் டீம், கூட ஒர்க் பண்ணுற அந்த ஆக்டர்ஸ், ஹீரோ, அவங்க ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் வந்து நான் ரொம்ப அதை எதிர்பார்த்துட்டு போவேன். நம்மளுடைய ஒரு நான் சென்சிபிலிட்டிஸ்ன்னு நான் தப்பாக சொல்ல, பட் நம்மளுடைய ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அது இருக்குமா அப்படின்னு. இப்போ ஒரு ஆக்ஷன் சீனாக இருந்தால் கூட ரொம்ப ரெலக்டனாக தான் நான் பண்ணுவேன். பட் பண்ணும்போது நம்ம வந்துட்டோம். இப்போ மாஸ்டர் சொன்னார், நான் சொன்னதை செஞ்சார் அப்படின்னு சொன்னார்ல. நான் ஒரு ஆக்டராக போகும்போது நான் எதுவுமே சொல்கிறதே இல்லை. பட் ஐ ஜஸ்ட் ஹோப் தட் திங்ஸ் வில் ஃபாலோ இன் பிளேஸ் ஃபார் மீ. ஏன்னா இட்ஸ் நாட் வாட் ஐ வாண்ட் டு டூ. பட் இதில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் அது கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் இல்லை, அந்த சீன்ஸ் அவங்க கொடுத்ததும், அவர் என் கூட நடித்த சீன்ஸும். ஒரு நடிகனாக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஐ திங்க் தமிழ் ஆல்சோ வில் அக்ரி வித் மீ நினைக்கிறேன். வி ஹேட் சீன்ஸ் டுகெதர். தமிழை வந்து தூக்கி ஒரு செவரில் சாக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் இருந்துச்சு. அவர் இருக்கிற ஹைட்டுக்கும் நான் இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆனால் அதுக்குள்ளே ஒரு கம்ஃபர்ட் வரணும். இதை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு டைரக்டரும் என்னை கன்வின்ஸ் பண்ணணும். அவரும் அந்த இன்டென்சிட்டி எனக்கு கொடுக்கணும். அப்போ தான் என்னால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ everything fell in place, even the scenes we had with Ria and everything. So everything was comfortable for me, and I loved being on the sets of this film. That is very that's very sure, and it's because Vijay wanted me in the film that I did this film. Yeah. தேங்க்யூ சார். எனக்கு ஒரு டிப்ஸ் வேணும் உங்கள்கிட்டருந்து. நானும் மாங்கபான்னு கஷ்டப்படுறேன் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து. ஃபஸ்ட்டு படம் நான் படம் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி போச்சு. சலீமில் கொஞ்சம் ரொமான்ஸ் இருந்துச்சு. ரீசெண்டாக ரோமியோவில் ட்ரை பண்ணேன். அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் உள்ள ரொமான்ஸ்ன்றதுனால பெருசாக யாரும் அது மதிக்கலை. இந்த படத்துலையும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்னை ரொமான்டிக் ஹீரோவாக மாறுறதுக்கு எனக்கு டிப்ஸு, ட்ரைனிங் ஏதாவது இந்த ஸ்டேஜில் கொடுக்கணும். நம்ம ஒரு படம் பண்ணுவோம். கண்டிப்பாக ஷோர் சார். அதில் வேணால் நம்ம கண்டிப்பாக ஷோர் சார். இப்போ ஒரு சின்ன டிப்ஸ். ஃபேமிலி ரொமான்ஸ் தானே நீங்கள் பண்ணுவீங்க? இல்லை சார், நான் வந்து அவுட் அண்ட் அவுட் பேச்சுலர் மாதிரி நான் வந்து பண்ண ஆசைப்பட்றேன். எனக்கு வந்து சின்ன டெமோ வேணும். ரியா கொஞ்சம் மேலே வாங்கப்பா. சூப்பர் சார். கண்டிப்பா நல்ல விஷயம் தான் சார். ஏன்னா பேசி வச்சு பண்றேன். இல்ல சார், அதுதான் என்னோட முதல் கேள்வியாக கூட இருந்தது விஜய் ஆண்டனி சார். கரெக்ட் தான். ஏன்னா ரொமான்ஸ்க்கு பேர் போனவர். நீங்க ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். தனா டைரக்ஷன்ல ஹிட்லர்ல ரொமான்ஸ் எப்படி பண்ணிருக்கேன் நீங்க பார்க்க போறீங்க. ஓகே. கௌதம் மேனன் சார் ஃபியூச்சர்ல பண்ண போற படத்துல நான் ரொமான்ஸ் எப்படி பண்ண போறேன் ஆமா அப்படின்னு ரொம்ப அட்வான்ஸ்டா வந்து ஒரு கண்டிப்பா தேவை சார். ஏதாவது ஒண்ணு. ஆக்சுவலா இது நான் அவனில்லை பார்ட் 2 சார், 3. அதனால நீங்களும் ரொமான்ஸ் பண்ணுங்க வாங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்களும் வாங்க.
நீங்க 3 பேரோட அப்புறம் அவங்க எப்படி ரொமான்ஸ் பண்ணுறாங்க சார் சார் நீங்க என்னைக்கு 3 பொண்ணுங்களோட ரொமான்ஸ் பண்ற சீனை நீங்க டைரக்ட் பண்ண போறீங்க சார். சேலஞ்சிங்கான சீன். நீங்களே வாங்க ரலாரதத்தை மேல வாங்க. சார் நீங்க என்னைக்கு அந்த 2 லைன் சரி எழுதுறீங்களோ நான் மாடுதான அக்கான்னு பால் தப்பா கூப்பிட்டேன் வாங்க. இல்ல மாடுதான பால கறக்கும் பால் இங்க தயிரா மாறும் கடைசியா எனக்கு கடைசியா இப்போ ரொமான்ஸ்க்கு வாங்க. இப்போ ரொமான்ஸ்க்கு வாங்க. சார் இப்போ ஆக்சுவலா இவங்க வந்து ரியாட்ட சார் மைக் 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 நீங்க ரியா பார்த்துட்டு நீங்க இவங்க யாரு? இவங்க நீங்க அக்கான்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி இல்ல முதல்ல தெரியாம சும்மா சீன். சரி நீங்க வந்து இல்ல அக்கானா நீங்க உங்க பக்கத்துல இப்படி போய் நின்னுட்டு உங்களை பார்த்துட்டு உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்கிறது நான் ஏன் உன்னை லவ் பண்ணேன் இப்படி வாங்க. இங்க வாங்க. இங்க பாருங்க அக்கா. இல்ல நீங்க யூசுவலா நான் ஷோபனான்றதே பூவனான்னு கூப்பிடுவீங்க. இது வேற பயங்கர பாருங்க அங்க டீம் எல்லாம் பக்காவா போடுவாங்க டைட்டில். இல்லப்பா வெண்ணி தாண்டி வருவாயில வயசு மூத்தவங்க தான் அந்த ஜெஸ்ஸி. அப்புறம் அக்கா தான் வந்து இல்லை நான் அக்கா கிடையாது நான் லவ்வர் நீங்கள் திருத்தணும் ஆக்சுவலாக ஓகேவா. சார் அக்கா எடுத்துடலாம். சார் என்ன டைலாக் சார்? அதாவது இவங்க உலகத்தில் இவ்வளோ வயசான பொண்ணுங்க இருந்தும் இங்கே வாங்க அக்கா. இவ்வளோ பொண்ணுங்க இருந்தும் ஏன் எனக்கு வந்து சோபனா மேலே மனசு அப்படி பாயுது எனக்கு தெரியலையே. ஓகே சார் ரொம்ப ரொம்ப உருகிட்டேன்னா இல்லை மைக் அக்காட மைக் கொடுங்கப்பா கொஞ்சம் தம்பி. சரி நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல இல்ல நீ என்னன்னா நீங்க அந்த அத லவ்வோட சொல்றாரு சார். சரி எவ்வளவு பெரிய சீரியஸா விஷயம். அவர் டைரக்ஷன்ல நான் நடிக்கிறேன் இப்போ. எஸ் சார். இல்ல தொடலாம் சொல்ல அவரு. இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்றீங்க. படத்துலயும் தொடர சரி ஓகே. உலகத்துல எவ்வளவு ஆங்கர்ஸ் இருந்தோம் எவ்வளவு பேர் இருந்தோம் எத்தனை பேர் வந்து என்னோட நிகழ்ச்சிகள் தோல்த்து வழங்கியும் எனக்கே ஷோ பண்ணனா ஒரு மாதிரி பண்ணுது. என்ன சார் வாந்தி வருதா? இல்லை லவ் வருது ஆக்சுவலாக. இல்லை சார் ஓகே நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு சார். நான் நல்லா நடிச்சேன் சார். ரியலாக இருந்தது. நீங்கள் ரொம்ப ரியலாகவே எப்பயும் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க் யூ. இல்லை என்ன பண்ணீங்க? நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேன் நீங்கள் வாந்தி வருதான்னு கேட்குறீங்க. ப்ரப்போசல் நீங்க என்ன பண்ணீங்க? இப்படி இப்போ அக்கா விட்டுருவோம். சரி அக்கா விட்டுலாம். ரியாட்ட போய் நீங்கள் வந்து ஹாய் மாலினி ரியான்னு சொன்ன நேச்சுரலாக வரும் சார். சரி ஹாய் ரியா ஐம் விஜய். விஜய் நான் அதை சொல்லியே ஆகணும். நீ அவ்வளோ அழகு. இந்த மாதிரி ஒரு அழகு இங்கே யாருமே பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஐம் இன் லவ் வித் யூ அப்படின்னு சொல்லி. எஸ் சார் எஸ் சார் தமிழில் சொல்லிக்கிறேன் சார். இங்கிலீஷில் வராது எனக்கு. ரியா இந்த ஃபுல் படம் நடித்து முடித்தோம். டைரக்டர் தானே வந்து உங்களையும் என்னையும் இப்படியே ஸ்பேஸ் வச்சுட்டார். ஆக்சுவலாக இந்த படம் ஃபுல்லாகவே அங்கே நின்று லவ் சொல்லுவாங்க நாங்கள் இங்கேருந்து சொல்லுவோம். ஆனால் கௌதமன் சார் பிளெஸிங்கில் அவங்க ஆசீர்வாதத்தில் அவங்களோட முயற்சியில் நான் பக்கத்தில் வர்றதுக்கு சந்தோஷமாக இருக்கு ரியா. என்ன சார் இன்னொரு டைரக்டர் சார் சொன்னீங்க. இன்னொரு சொன்னீங்க சார் முக்கியமான விஷயம் சொன்னீங்க. இங்கே எவனும் இந்த மாதிரி அழகை பார்த்துருக்க இங்கே எவனும் இந்த மாதிரி அழகை பார்த்துருக்க மாட்டாங்க ரியா. கண்ணை பார்த்து பயமாக இருக்குது சார். கண்ணை பார்த்து பேசுகிறேன் தைரியமாக பேசுகிறேன். ஐ லவ் யூ ரியா. ஓகேவா சார்? ஐ லவ் யூ. லவ் பண்ணுறது ஓகேவா சார் உங்களுக்கு? ஓகே தானே சார்? ஐயோ நீங்க இவ்வளவு நேரம் டயலாக் பேசி என்னது தெரியலன்றாங்க. அது தெரியும். ஃபைனலி அது ஐ லவ் யூ சொன்னேன்ல. ஐ லவ் யூ சொன்னேன்ல. இனி இருக்கு. ஓகே ஓகே அவ்வளோதான். இந்த பொண்ணுங்களே அவ்வளோதான் No சார். sir, your dialogue is there. Mine is over completely. I propose. dialogue you Done, done. Take 2 sir. Sir retake. சரி நீங்கள் ஏதோ வேற ஒரு டைலாக் சொன்னீங்க சார். ஆக்சுவலாக No sir, அந்த dialogue பொய்ட்டிக்காக இருந்துச்சு சார். அது நான் அவ்வளோ அழகு. நான் இத சொல்லி ஆகணும். என்ன இல்ல அவங்கள பார்த்து நீங்க அவ்வளவு அழகு. நான் அதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளோ அழகு சார். ஓகேவா? என் மூஞ்சியை பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிரஷனை பார்க்கல. இல்ல எனக்கு என்னன்னா அத சொல்ற நீங்க ஃபர்ஸ்ட் அழகா சொல்லணும் சார். நீங்க என்ன இப்படி சோகமா சொல்ற மாதிரி ஃபீலிங்கோட சொல்லுங்க. ஃபீலிங் மாசா சொல்லட்டுமா? ஏய் சரி சொல்லியே ஆகணும். சரி அது சார் நான் ட்ரை பண்ண வரல விட்டுருங்கப்பா. ஐ லவ் யூ அவ்வளோதான் ஒரே வார்த்தையில். என் ஸ்டைலில் சார் டன். இப்போ லாரா தத்தாக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு. சாரி ஐஸ்வர்யா தத்தா இல்லை. எஸ் சாரி. அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேடை ஏறி இருக்காங்க. அவங்க இந்த தடவை வந்து நான் ஜிவிஎம் சாரோட நீங்கள் லைவ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்தது இல்லை. 2 நான் பண்ணிட்டேன் சார். நீங்கள் பண்ணுங்க. நான் டைரக்ட் பண்ணட்டுமா? இல்லை உங்கள் ரெண்டு பேருக்குமே நான் சொல்கிறேன். there is no pressure to speak in Tamil but you spoke in Tamil and that's so beautiful.
there was no need to. யார் உங்கள்கிட்ட வந்து தமிழில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மன்னிச்சிருங்க. பட் அந்த மாதிரி எந்த ப்ரெஷரும் இல்லை. பட் 2 பேரும் ரொம்ப அழகாக தமிழில் பேசுனீங்க. யூ டுக் தி எஃபர்ட். ஸோ சரி, இப்போ வந்து நான் வந்து சாரை டைரக்ட் பண்ணுறேன். இந்திய தொலைக்காட்சியில் வரலாற்று முதல் முறையாக யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க சார். ஆக்சுவலாக இல்லை, ஸ்டேஜில் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. எஸ் சார், ஃபஸ்ட் டைம் வந்து சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிஹைண்ட் த சீனில் சூர்யா, ஆர்யா எல்லாருக்கும் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பான்றதை வந்து அவரே பண்ணி காட்டுவார். பட் நான் டைரக்ட் பண்ணால் என்ன அப்படின்றது வாங்க சார். லாரா தத்தா கம்ப்ளீட். ஐஸ்வர்யா தத்தா ப்ளீஸ். நீங்கள் என்ன மாதிரி சார் ஆசைப்படுறீங்க? ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கணுமா? இன்னைக்கு ஃபேமிலி ரொமான்ஸ் பெட்டர்னு நினைக்கிறேன். ஃபேமிலி. எங்கள் அம்மா பார்த்த எங்கள் அம்மா வந்து எப்படி விரும்புவாங்கன்னா உங்களை மாதிரி தான் விரும்புவாங்க. இதே கண், இதே லிப்ஸ், இதே மூக்கு அப்படி. அது ஓகே, அம்மா எடுத்துட்டேன். அதனால ஃபேமிலி ஓகே தானே சார்? கேவலமாக இருக்கோ? இல்லை சார், சார் ஏன் அவருக்கு அம்மா ஃபேமிலி போனீங்க? இல்லை, எனக்கு ரொமான்ஸ் வரல சார். நான் நடிக்கவும் வரல, டைரக்ட் பண்ண வரல. நீங்களே ஏதாவது சொந்தமாக பண்ணுங்க சார். நடிக்க வந்து சார் நான் தான் உங்க கூட நடிச்சேன். பார்த்தீங்களா? ஓகே சார். டவுட்டே இல்லை சார். இல்லை ஃபேமிலியாக நீங்கள் சொல்லிட்டீங்களா? அதான் எப்படின்னு சொல்ல. தத்தா தத்தா ஒரு டைலாக் ஏதாவது ஒன்று பேசுங்க சார் உங்கள் ஸ்டைலில். அவங்க பேர் ஐஸ்வர்யா தத்தா. ஐஸ்வர்யா தத்தா. எஸ், அதனால தத்தா. எஸ் எஸ் எஸ். தத்தா தத்தா. அதாவது உங்களை பார்த்து நாங்களாம் ஆஃப் ஆகிட்டோம், அதான் அதுக்கு மீனிங். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரி சார், உங்களுக்கு ஏதாவது வேணுமாப்பா? நான் முதல்ல உங்களை தான் ஆரம்பிச்சேன் இல்லையா? எனக்கு வேணாம் சார், நீங்கள் நிறைய கொடுத்துட்டீங்க எனக்கு. பிரச்சனை பார்த்தீங்களாங்க, ஒரே ஜாலி ஆகிட்டாங்க அவங்க. பட் சூப்பர். ஐ திங்க் முக்கியமான ஒரு கிரியேட்டரும் இந்த டைமில் ஸ்டேஜுக்கு நம்ம கூப்பிட்டே ஆகணும். த டிரெக்டர் தனா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அதாவது இந்த லான்ச்சுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஃபுல் ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே வெளியில் இருந்தார். சூப்பர் தனா சார். மைக் இருக்கா? ஓகே, சூப்பர். ஸோ தனா சார், என்னன்னா பார்த்தீங்களா இங்கே சில விஷயம்லாம் நடந்தது? பார்த்தீங்களா? எப்படி சார் நான் நல்லா நடிச்சேனா? லவ் எனக்கும் ரொமான்ஸ் எனக்கு உங்களுக்கு கெமிஸ்ட்ரி எப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் அப்படி நீங்கள் அதானப்பா அதானே பண்ணும். லவ் வேற கெமிஸ்ட்ரி வேற தெரியல, நான் அப்புறம் கற்றுக்கிறேன் தனியாக. ஓகே. இல்லை, ஜிவிஎம் சார் பண்ணியிருக்காரு, எப்படி நல்லா இல்லாமல் இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்தது, சூப்பர். பட் ஐ திங்க் ஒரு 3 டிரெக்டர்ஸ் அப்படின்றத தாண்டி ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் காட் தேர் ஓன் கிராஃப்ட். ஒரு விஷயமும் நம்ம பண்ணுற ஒரு விஷயம். அண்ட் ஹவ் வாஸ் இட் உங்களுக்கு இவங்களை வச்சு ஒரு படம் பண்ணி as a director-ஆ ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உங்கள் மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருக்கும்ல. ஹவ் வாஸ் இட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை, அது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா ஒரு பக்கம் விஜய் ஆண்டனி சார் இருக்காரு, ஒரு பக்கம் ஜிவிஎம் சார் இருக்காரு, நான்லாம் புது பையன். ஸோ பயந்து தான் பண்ணேன். ஆனால் பட் அவங்க கொடுத்த ஒரு கோஆப்ரேஷன் இருக்குல்ல, ஸோ நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் கூட இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி எனக்கு எப்பயுமே இருந்தது. ஸோ அதனால் நான் எடுத்துக்கிட்ட கதையை அதை கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சூப்பர். அண்ட் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. பிகாஸ் யூ ஒர்க்ட் வித் தனா நவ், ஸோ ஆஸ் அ டிரெக்டரா வாட் வுட் யூ லைக் டு டெல் தனா? இல்லை, நத்திங் அட் ஆல். பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, அது ஒரு ஆக்டருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு கன்விக்ஷனோட ஒரு விஷயம் பண்ண வைக்கிறது, அது எல்லாமே யூனோ ஹி ப்ரொவைடட். அண்ட் எனக்கு அது ஒரு பயமாகவே இருந்துச்சு. வேறு ஒரு செட்டுக்கு போகும்போது நம்ம எதுவும் சொல்லவும் மாட்டோம், அது நம்ம நினைக்கிற மாதிரி வந்துருமா, அன்றைக்கி நாள் ஈஸியாக கடந்துருமா அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். பட் ஹி அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் ஃபில்ம். ஆக்சுவலி இந்த ட்ரெய்லர் டசன்ட் டு ஜஸ்டிஸ் டு த ஃபில்ம். இந்த கதைக்கு பின்னாடி ஒரு ஊரே இருக்குது அப்படின்னு நான் தைரியமாக இங்கே சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கேல் உள்ள ஒரு படம் அது. when he narrated to me itself, I got that feel, and then I was waiting to see how he'll pull it off towards the climax and everything, and he did it so very easily. And in the middle of so many constraints, sirku ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது விஜய் ஆண்டனிக்கு in the middle of the shoot, and to come back from that in a month's time and pick up shootலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்ஃபேக்ட் அவர் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது we shot for 2 days, and he was saying ஒரு 6 to 8 months போய்டும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் with all that pain and everything, he came back in, and everything fell in place. I think this film is meant to be, and I guess Dana stayed outside because he wants his film to speak and not so much himself, I think so. Yeah. Superb. So thank you sir, thank you so much. இன்னும் நாங்கள் தேங்க்ஸ் கிவிங்லாம் முடிச்சிடுறோம் அப்படியே இருந்து. இல்லை, நீங்கள் இருக்கணும் சார். ஆக்சுவலாக ஜிவிஎம் சாரும் இருக்கணும் சார், கடைசி வரைக்கும் இங்கே. ஆமாம் இருக்கு சார். ஆக்சுவலாக அவங்க வெரி ஸ்வீட்லி எனக்காக அந்த டேட்டை ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஐட் லைக் டு தேங்க் த ப்ரொடியூசர் ஃபார் தட். நான் கொச்சினில் கொஞ்சம் ஸ்டக்காக இருந்தேன், பட் சாட்டர்டே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொன்னப்போ இமீடியட்லி சேஞ்ச் இட், அண்ட் ஐம் ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி சார். ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல்
ஸோ ஆக்டர்ஸாக பேர் வாங்கிட்டு போயிடுவோம், டேரக்டர்ஸாக பேர் கிடைக்கும், பணம் போட்டு அதை ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணி ஒரு படம் தயாரிக்கிறதுன்றது வந்து முன்னாடி சொல்லுவாங்களே வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கூட ரொம்ப டஃப். வந்து படம் எடுத்துப்பார் அப்படின்றது சாருக்கு தெரியும். ப்ரொடியூசர்னால் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அது இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் வந்து ஒரு சொன்ன டேட்டில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. 7 படமாக தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. நிறைய படம் ஃப்யூச்சரில் பண்ணுவோம் சார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எந்த குவாலிட்டிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு பெரிய படமாக இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் தனா ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் தேங்க்யூ ரியா, ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. உங்கள் மன்மதிலே பார்த்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு சீன் வைக்கலனா கூட இந்த படத்தில் அவர் ஃப்யூச்சரில் வைப்பீங்கள ஏதாவது. தேங்க்யூ ஸோ மச். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஸ்போர்ட்டிவாக நான் வந்து கிட்டத்தட்ட பிச்சைக்காரன் 1லேருந்து ரெகுலராக தெலுங்கில் வந்து படம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்தரிக்கி நமஸ்காரம் தவிர்த்து ஒரு வார்த்தை கூட தெரியாது. ஆனால் நீங்கள் வந்த ஒரு படத்தில் 2 படத்துலேயே வந்து தமிழில் ஈஸியாக ஸ்டேஜை ஹேண்டில் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் பேசுகிறீங்க சகஜமாக. தேங்க்யூ ஸோ மச். நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரீசெண்டாக 4 நாளையும் எங்கள் கூடயே இங்கே ஸ்டே பண்ணி ப்ரொமோட் பண்ணி படத்துக்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கக்கூடிய ப்ரொடியூசர் கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஹீரோயினாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐஸ்வர்யா தத்தா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அருமையாக டான்ஸ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ கிருத்திகா ஃபார் ரைட்டிங் த லிரிக்ஸ். ஒரு இந்த காலத்தில் வந்து அதுவும் குத்துப்பாட்டுக்கு ஒரு பெண்ணாக இருந்து லைன் பெயின் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த விழாவோட நாயகன் விவேக் மெர்வின் மேலே வந்திருக்கீங்க. ரொம்ப உங்களோட ஃபேன்னா உங்கள் புகழ் படத்துலேருந்து உங்கள் ஆடியோஸ்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணுறேன். நல்ல ஒண்டர்ஃபுல் குவாலிட்டி. இந்த படத்தோட ரீரெக்கார்டிங் ரொம்ப நல்லா வந்திருக்குது. விவேக்கு வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக ஆண் குழந்தை பிறக்குதுன்னு நினைக்கிறேன். சம் குழந்தை பிறக்குது. ஓகே, அது ப்ரெக்னென்ட். ஸோ குழந்தை பிறக்குது. அதனால் வந்து அவரால் வர முடியல. அதர்வைஸ் ஃபஸ்ட் டைம் இவர் தனியாக வந்திருக்கிறாரு. ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒரு அருமையான ஒரு பேர் உங்கள் இண்டஸ்ட்ரியில். மெலடியும் டெக்னாலஜியும் சேர்ந்து ரொம்ப அருமையாக பண்ணக்கூடிய நீங்கள் இன்னும் பெரிய பெரிய ஹைட்ஸை அடையணும். சங்கத்தமிழன் அப்படி வந்திருக்கேன் மேலே. ரொம்ப நான் இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு டேரக்டருக்கு நெக்ஸ்ட்டு வந்து கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் ஈக்குவலி எடிட்டர். ஸ்டோரியை சரியாக கன்வே பண்ணுறதுல வந்து தே ப்ளே எ வெரி மேஜர் பார்ட். நான் ஒரு படம் வந்து நாங்கள் ஒரு 3 மாதம் ஷூட் பண்ணுறோன்னா 4-5 மாதம் உட்காந்து எடிட்டிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன், மியூசிக் வந்ததுக்கப்புறம் டப்பிங் வந்ததுக்கப்புறம் ஒரு கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டர் கையில் தான் ஒரு படமே இருக்குது. இந்த படம் வியாபாரமாக இருக்குது, இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னா அது சங்காவோட உழைப்பு, எடிட்டிங் ஒரு முக்கியமான காரணம். சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் தனா. வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா இங்கே சார் தமிழ் சார் வாங்க சார். அடுத்த ஒரு டைரக்டர் டானாக்காரன் மாதிரி இப்போ ரீசெண்டாக கார்த்தியோட ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ ஸோ மச். சார் பார்த்தா ரொம்ப டெரர் மாதிரி இருப்பார், ஆனால் வெரி நைஸ் ஜென்டில்மேன். ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவார். தான் ஒரு டேரக்டர் செட்டில் இருக்கிறோம் அப்படின்ற எந்த உணர்வும் இல்லாமல் டேரக்டருக்கு தான் டேரக்டரோட ப்ரெஷர் தெரியுன்ற மாதிரி இந்த 2 டேரக்டர்ஸும் சாரும் சேர்ந்துக்கிட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. ப்ரொடியூசர் சார் நீங்களும் வந்துடலாமா? அப்படியே வாங்க, முடிய போது இல்லை, அதனால் அப்படியே ஸோ ரொம்ப ஹீரோயின்ஸையும் கூப்பிட்டுலாம். ஆமாம், வந்துடுங்கப்பா, வந்துடுங்க. ரியா அண்ட் ஐஸ்வர்யா தத்தா நீங்கள் மேலே வாங்க. மாஸ்டர் சார் வாங்க. ஸோ ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்தீங்க தமிழ் சார். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் படத்துக்கும் வாழ்த்துக்கள் சார். விவேக் பிரசன்னா சார் வாங்க. ஆர்ட் டைரக்டர் உதய மேலே வாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த ப்ராஜெக்டுக்காக ஒர்க் பண்ணி இந்த படத்தை வந்து 27ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கொண்டு வரோம். இந்த படத்தில் தில்ராஜ் சார் சொன்ன மாதிரி ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்குது. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இருக்குது. ஒரு கமர்ஷியல் திரைப்படம் 2 மணி நேரம் 5 நிமிஷம் ஓடும். சார் ஏதோ கேள்வி கேட்குறாங்க. யார்? அனுஷா. எஸ், காஸ்டியூம் டிசைனர் வாங்கப்பா. கிருத்திகா நீங்களும் மேலே வாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து டிஏ பண்ணுற மனோஜ் நீங்கள் வாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து எல்லாமே இருக்குது. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ இந்த படத்துலேருந்து கருத்துன்னு ஒன்று புதுசாக நாங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. காலங்காலமாக நிறைய படங்கள் நல்ல படங்கள் வந்திருக்குன்றதுனால இந்த படத்தில் எங்களோட முழு நோக்கமே உங்களை என்டர்டெயின் பண்ணுறது தான். என்டர்டெய்னராக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிப்பான ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு திரைப்படமாக தானே எடுத்திருக்கிறாரு. இவரோட வானம் கொட்டடும் படத்தை பார்த்து தான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி வந்து இந்த ப்ராஜெக்டில் கூட பண்ணதுக்கு சம்மதித்தேன். என் எதிர்பார்ப்பில் எந்த விதத்துலையும் குறை வைக்காமல் ஒரு அருமையான படத்தை வந்து தனா எடுத்து கொடுத்துருக்காரு. தனாக்கு வந்து இந்த படத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய மேசிவான ஒரு ஆக்ஷன் டைரக்டருக்கான அங்கீகாரம் கிடைக்கும் கண்டிப்பாக. மீண்டும் ஒருமை ஜிவிஎம் சார், நீங்கள் இல்லைன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி கிடச்சிருக்காது. ரொம்ப அருமையாக உங்கள் ரோலை வந்து கேரி பண்ணிங்க. இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு, இந்த செகண்ட் வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மிக கேபிள் எட்டும்னா சென்டரில் பண்ணுறோம். நீங்கள் வாங்க.
மைக் ஒர்க் ஆகல தம்பி. சார் என்ன எதுக்கு நடுவில் போட்டிருக்காருன்னா இப்போ தேங்க்யூ. அடுத்தடுத்து நிறைய தக் மூமெண்ட் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதெல்லாம் இல்லையா? நம்ம நண்பர்கள் கேள்வி கேட்க போகிறோம். ஓகே ரெடி. ஓவர் டு பிரஸ் ப்ளீஸ். மைக் அங்கே கொடுங்க சார். நீங்கள் மேலே வரீங்களா? வேணும் சார், மேலே வாங்க 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 ப்ளீஸ். நான் வேணா ஃபோட்டோ எடுக்கிறேன், வாங்க. சரி வாங்க, மேலே வாங்கலேன் ப்ளீஸ், எனக்கு ஆசையாக இருக்குது, வாங்க. ஏன்னா பல வாட்டி எல்லாருமே கேட்குறாங்க யார் அது கேள்வி கேட்குறா ப்ரெஸ் சைடில். ஸோ மேலே வரலாம் சார், ப்ளீஸ் வாங்க. இன்னைக்கு இந்த முகத்தை வந்து உலகத்துக்கே நாங்க காட்டுறோம். பல கேள்விகள் பல லான்ச்ல கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இவர். என்ன நிறைய வம்புகளில் மாட்டி விட்ட என்னோட தம்பி இவர் தான். இல்லை நீங்க தானேப்பா? வாங்க பேசுங்க. என்ன வேணா வந்ததுலேருந்து ஹீரோயின் கூட ரொமான்ஸ் இல்லைன்றீங்க. படம் பேரே ஹிட்லர் வச்சிருக்காரு. உண்மையிலுமே ஹிட்லர் மாதிரி நடந்துக்கிட்டாரா டைரக்டர்? இல்லை, ஹிட்லரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணார். இனிஷியலாக ரொமான்ஸ் கொடுத்தாரு, ஆனால் வந்து ரொம்ப இந்த என்ன சொல்கிறது இருக்குது, ரொமான்ஸ் இருக்குப்பா. தள்ளி பேசுகிறோம். நானும் அவங்களும் கண்ணாக பார்த்து ரொமான்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் இன்னும் க்ளோஸாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வேணுமா அந்த மாதிரி? சரி ஓகே தேங்க்யூ. இதில் ஆக்சுவலாக ஹிட்லரில் அந்த சொஸ்திக் அந்த கன் எல்லாமே இருக்குது. இது கம்யூனிசம் படமாக இருக்குமா? இல்லை, ஒரு கெட்டவன், அந்த கெட்டவனுக்கு ஒருத்தன் வந்து கெட்டவனாக தெரிகிறான் அப்படின்னா அவன் யார்? அவன் நல்லவன். கெட்டவன் பார்வையில் ஹீரோ ஹிட்லராக தெரிகிறான். ஹிட்லர் மாதிரி வந்து கெட்டவனை வந்து டெரர் காட்டுறான். அதனால வந்து ஹிட்லர்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் மேடையில் பேசுனது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நடிகர் சங்கத்தில் வந்து புகாரில் மாட்டினா 5 வருஷம் தடன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன புகாரில் மாட்டினா? இல்லை அந்த சம்மந்தம் ஹேமா கமிஷனு விஷா கமிஷன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. ஆமாம். ஸோ பெண்களுக்கு அந்த இது இல்லை, பாதுகாப்பு இல்லைன்றாங்க. ஸோ நீங்கள் பாதுகாப்பாக தான் ரொமான்ஸ் இல்லாமல் நடிச்சிருக்கீங்க. இல்லை, படத்துக்குன்னு தேவைப்பட்ட அளவுக்கு பண்ணுறோம்ப்பா. ஆக்சுவலாக படத்துக்கு வந்து டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணுறோம். வேறு ஏதாவது முடிஞ்சால் நீங்கள் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுறீங்களா நாங்கள் எப்படி பெண்களை பாதுகாக்கலாம்னு சொல்லிட்டு? அது நீங்கள் தான் சார் முடிவு பண்ண. இல்லை தம்பி, நீங்களும் ஒரு ஆம்பளை தானே? ஆம்பளை தான் சார். ஆமாம். ஆக்சுவலாக இப்போ வந்து அதுக்கு கருத்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இல்லை நம்ம பண்ணாலும் சரி, நான் வந்து பெண்களை எப்படி பாதுகாக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். உங்கள் கருத்து என்ன? எப்படி பாதுகாக்கலாம்? நம்ம தங்கச்சின்னு சொன்னாவே பாதுகாப்பு தாங்க தம்பி. முடியுமா? அதெல்லாம் மனசாட்சி இப்படி பேசுங்கப்பா. என்ன முடியுமா அது சொல்லுங்கள். நீங்கள் எப்படி பெண்களை பாதுகாக்க போகிறீங்க சொல்லுங்கள். அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி. எப்படி நடந்துப்பீங்க? நான் பெண்ணு வச்சுப்போமே, எப்படி நடந்துப்பீங்க? எப்படி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஆமாம். நான் என்ன பண்ணேன், இப்போ இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்புறம் ஓகே, இன்டர்வியூ கொடுத்துட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி நடந்து. ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு பேசுறீங்க? தங்கச்சின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. நான் கால் வேறு எதுவும் தேவையில்லை என்கிட்ட உங்களுக்கு ஆக்சுவலாக? இல்லை சார். இல்லை பெண்ணா வந்து நிற்கிறேன் இல்லையா? சாப்பிட்டீங்களான்னு கேட்டீங்க. சாப்பிட்டேன்னு சொல்லியாச்சு. வேற என்ன கேட்டீங்க ஆக்சுவலாக? அடுத்தது என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க? அடுத்தது கூட பண்ணிட்டு இருக்கீங்க. இது நான் வந்து சுதாரிப்பா அண்ணான்னு பேசிடுறேன் இனிஷியல்லேருந்து. இப்போலாம் பெண்கள் அப்படி தான் பேசுகிறாங்கல்ல தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு. உங்களை மாதிரி பசங்களை பார்த்தா, வாலிபர்களை பார்த்தா எடுத்தவொடனே அண்ணான்னு சொல்லிடுறாங்க. இன்னைக்கு ஆங்கர் மேலே என்ன கோவம் தெரியல வச்சு இன்னைக்கு செஞ்சு சோபனா என்னோட பெஸ்டி. ஆக்சுவலாக நம்ம ஜாலியாக பேசிக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லைப்பா. அதே போல் இப்போ வர நீங்கள் சொன்னீங்க சமீபத்தில் நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு, அந்த ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, இங்கே நிறைய கேமராஸ் இருக்கு, இவங்களுக்குலாம் ஏன் கொடுக்க மாட்டீங்க? கொடுத்துட்டு இருக்கேன். இது உங்களை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கோம். எல்லாரையும் வர வச்சு பேச போகிறேன். நீங்கள் எல்லாரும் இங்கே வர போகிறீங்க. இங்கே இருக்கவங்க நிறைய பேர் அதை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. ஆமாம். ஸோ அதனால இங்கே இருக்கவங்களையும் கூப்பிட்டு கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி இன்டர்வியூ எடுங்க அப்படின்னு. ஏன்னா பெரிய ஹீரோக்களை வந்து இவங்க கூப்பிடறது இல்லை நீங்கள் அப்படி. இதோ இப்போ கூப்பிட போகிறேன் பாரு. உங்களை வச்சே நீ யாரெல்லாம் கூப்பிடணும்னு சொல்கிறீங்களோ எல்லாரும் கூப்பிட போகிறேன். நேற்று ஒரு 8 சேனல், முந்தானத்து ஒரு 8 சேனல், 16 சேனல் வந்து ஹிட்லர் படம் ஓடுறதுக்காக கொடுத்துருக்கோம் இன்டர்வியூ. இப்போ யாரை கூப்பிடலாம் சொல்லுங்கள், நீங்களே கூப்பிடுங்க. நீங்க யாரை வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச யாராவது பொண்ணு சொல்ல முடியாதுல்ல. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு யாரும் பிடிக்குன்னு கூப்பிடுங்க. யார் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, யார் ரொம்ப நாள் இன்டர்வியூ எடுக்காம தவிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் கூப்பிடுங்கப்பா, நான் பேசிடலாம். அப்படி ஒரு நேம் சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. மோகன் இருக்காரு. வாங்க சார், மோகன் சார் வாங்க வாங்க மோகன் வாங்க 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 ப்ளீஸ் மேலே வாங்க. என்ன அவர் ஹாய்ன்றாரு, உங்களை கூப்பிடுறாங்க சார். ஹாய் அப்படின்றாரு. மைக் தேங்க்யூ வாங்க வாங்க. என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? சி தம்பி, நான் செய்கிற மாதிரியா இருக்குது. எவ்வளோ அன்பாக பழகிறேன், அன்பாக பேசிகிட்டு இருக்கேன் சார். தம்பி இது உண்மை மனசு சொல்லுங்கப்பா. இல்லை உண்மைதான் சார். சரி சார். வணக்கம். இப்போ எல்லாரையும் வந்து ஜிவி சார் வச்சு செய்வார், ஏன் ஸ்டேஜில் அவரை வச்சு செஞ்சீங்க? சி ஆக்சுவலாக என்னென்னா, என் மைண்டு ஃபுல்லாக என்ன இருக்குன்னு ஓப்பனாக சொல்கிறேன். எப்படியாவது பண்ணி இந்த ப்ரொடியூசரை காப்பாற்றிடணும். அதை தவிர்த்து எனக்கு எதுவுமே இல்லை. ஒரு குட்டிக்காரன் அடிக்கணும், ஏதாவது ஒன்று பேசணும். இது என் ப்ரொடக்ஷன் கிடையாது.
இதில் உள்ள எதுவாக இருந்தாலும் அது ராஜா சார் தான் பொறுப்பு. பின்னாடி டிஸ்பிளே வேறு ஒர்க் ஆகலை. ஒருவேளை ஒர்க் ஆச்சுன்னு சொன்னால் ஹிட்லர்னு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல ஒரு ஹீரோவாக ஏதாவது பண்ணி ஏதாவது காப்பாற்ற முடியுமே, என்னை நம்பி வந்து ஐஸ்வர்யா தத்தா இருக்காங்க, அந்த ஒரு பொண்ணு நடிச்சிருக்கிறாங்க, இந்த டீம் சம்மந்தப்பட்டிருக்காங்க. தனாவோட வாழ்க்கை இது 4 வருஷம் கழிச்சு ஒரு படம் நடிச்சிருக்கிறாரு. இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுமேன்றதுக்காக, இது என்னோட தனிப்பட்ட நேச்சர் கிடையாது, இந்த படத்துக்காக என்ன பண்ணுறதுக்காக சாரை கூப்பிட்டு ஒரு கலகலன்னு போட்டு அதெல்லாம் நீங்கள் மீடியாவில் போடுவீங்க, மக்கள் பார்ப்பாங்க, இது ஹிட்லர் சம்மந்தப்பட்ட விழான்னு தெரியும். ஸோ அதனால் வந்து படத்தை பார்ப்பாங்க, புக்கிங் நடக்கும், எல்லோரும் இந்த படத்தை பற்றி சம்மந்தப்பட்டவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்கன்றதுக்காக பண்ண வேலை தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. படத்துக்கு வந்து ஹிட்லர் பேர் வச்சுருக்கீங்க. உண்மையான ஹிட்லருக்கு வந்து ஒரு புகழ் ஒன்று பிடிக்கும், அவருக்கு புகழ் பிடிக்கும், வெற்றி பிடிக்கும். அதே மாதிரி விஜய் ஆண்டனிக்கு வந்து கிசு பிடிக்கும். இந்த ஹிட்லருக்கு என்ன பிடிக்கும்? இந்த ஹிட்லருக்கு ஒன்றும் இல்லை, தனாவோட சொன்னேன் இல்லையா, ரொம்ப அருமையான டைரக்டர், ரொம்ப அருமையான ப்ரொடியூசர், இவங்களோட வெற்றி எனக்கு பிடிக்கும். அவங்க ஜெயிக்கணும், அவங்க வெற்றி எனக்கு பிடிக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மூமெண்ட்டில் என்னோட தேவையில்லாமல் 27 செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகக்கூடிய என்னோட படம் வெற்றி அடையணும், ஓடணும், அதுக்குரிய தகுதி அத்தனையுமே இந்த படத்துக்கு இருக்குது, எல்லோரும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். சரி, லாஸ்ட் படம் வந்து இப்போ வந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணணும் போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆக்டரும் சரி டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி யாராக இருந்தாலும், சரிங்களா? ஆனால் வந்து திடீர்னு ஒரு ஸ்ட்ரகிள் வருது. ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரகிள் வருது. அப்படி எப்படி சார் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? லாஸ்ட் படம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது, ஃபர்ஸ்ட் ஷோவே பிரச்சனை வந்தது, எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அதை? இல்லை, அது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் முடியுமோ. இப்போ நீங்கள் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து கிடக்குறாங்க, நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? எல்லாருக்கும் ஒரு மனுஷங்க தூக்கி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த துறையில் இருந்துக்கிட்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை பண்ணுறோம், அவ்வளோதான். சரி சார், எப்பவுமே வந்து நீங்கள் விஜய் ஆண்டனி சார் வரும்போதெல்லாம் அவங்க ஒய்ஃபை கூட்டின்னு வருவாங்க. ரொம்ப சமீப காலமாக இல்லை, ஏன் அவங்க வந்தாங்கன்னா ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ண முடியாதுனாலையா? இல்லை, அப்படி இல்லை, கொஞ்சம் அவருங்க வேறு சில விஷயங்கள்னால கொஞ்சம் வீட்டில் இருக்கிறாங்க. மேபி இன்னும் ஒரு 1 இயர் கழிச்சு இன்னும் சகஜமாக நிலைமைக்கு வந்துடுவாங்க, கூட்டு வருவாங்க, அவசியம் கூட்டு வருவாங்க. அக்காவை கூட ரொமான்ஸ் பண்ணீங்களா? என்ன சார் அர்த்தம்? இல்லை, அப்படி வினய் தாண்டி வருவாயில் ஜெஸ்ஸி தான் அவர் ரொமான்ஸ் பண்ணியிருப்பார், சிம்பு ஆக்சுவலாக அவங்க அக்கா தான் ஜெஸ்ஸி. அதான் அது மாதிரி கௌதமேன் சார் இருந்ததுனால அப்படி ஆரம்பிச்ச போது, ஆனால் அவங்க அக்கா கிடையாது, ஃப்ரெண்டு தான், சின்ன பொண்ணு தான். ஒரு 16 வயசு இருக்குமா உங்களுக்கு? ஐயா விட்டுருங்க ஐயா, எதுக்கு இத்தனை கேமராஸை போட்டுட்டு ஐயா உங்களுக்கு ஓகேவா, ஹாப்பி ஆயிடுச்சா? நீங்கள் இன்டர்வியூ எடுக்கணும், உங்கள் நண்பன் எடுத்துட்டீங்க, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? வேற என்ன கேட்குறாங்கன்னா, பர்சனலாக ஒரு சேனலுக்கு போயிட்டு சின்ன சேனல் கூப்பிட்டா யாரும் பெரிய ஆக்டர் யாரும் கூப்பிட்றது கிடையாது. இப்போ விஜய் ஆண்டனி மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வந்து கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வார்த்தை கேட்குறோம் நாங்கள். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு யாரை கூப்பிடலாம் நீங்கள் சொல்லுங்கள், கூப்பிடலாம். டேரக்டாக இல்லை சார், நீங்கள் இன்டர்வியூ வந்து அவங்க ஆஃபீஸில் கூப்பிட்டாலும் வந்து பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பாக பண்ணலாம். இப்போதைக்கு உங்கள் ஆசையை திருப்தி பண்ணுறதுக்காக ஏதாவது ஒருத்தர் கூப்பிட்டுருங்க. பாலா கூப்பிட்டுமே பெருந்தச்சு வாங்க சார். ரிங்கு கார்த்தினா இருக்காரா? இல்லை, வேறு யார் தோணுனா கூட மேலே வரலாம், என்கிட்ட கேள்விகள் கேட்கலாம், பேசலாம், ஜாலியாக இருக்கலாம். வாங்க விமல், சும்மா இருக்க மாட்டே விமல், கேட்பீங்க? வாங்க, யாராவது சும்மா வாங்க, என்ன வேணா பேசலாம், வாங்க, ஜாலியாக இருப்போம். வாங்க, விமல் யாரு? இன்னைக்கு எந்த ப்ரோக்ராமும் இல்லைன்னு நினைக்கிறேன். நாகராஜ் சார் வாங்க. இருக்காரு, வாங்க தம்பி, வாங்க தம்பி. யாராவது என்ன நாகராஜ்னு எல்லாருமே கோரஸா கூப்பிடுறாங்க, யார் அவரு? ஓ, யாரா வராங்களா? தந்தி டிவிலேருந்து ஒருத்தங்க வந்துட்டு இருக்காங்க, வாங்க தம்பி வாங்க. ஃபோன் பேசிட்டே வராரு சார். அவரு அவர்கிட்ட என்ன கேள்வியெல்லாம் கேட்கலான்னு கேட்டு வராங்களா மேனேஜ்மெண்ட்டில்? அப்படியே ஏறி வந்துடுங்கப்பா, படி வழி ஏறின டைம் ஆகும். கிங்ஸ்லி அண்ணன் கூட நீ வரல. யாரு? கிங்ஸ்லி. தெரியல தம்பி. ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? நாகராஜ் யாருன்னு தெரியல, ப்ளீஸ் வாங்க சார். AMN TV நாகராஜ் அவர்கள் ப்ளீஸ் வாங்க மேல. ஆஹா, என்ன சார் உங்களுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க போல. என்ன சார் விஜய் ஆண்டனி சார் ப்ரமோஷனுக்கு அவரை கூட்டு போயிடலாம் போல நீங்க. பயங்கர ஃபேன். வாங்க தம்பி, வாங்க தம்பி, நீங்க ஏதாவது கேள்வி கேட்கலாம். நாகராஜ் சீக்கிரம் வாங்க. ஒரு நிமிஷம் போங்க. கேளுங்கப்பா. தந்தி சேனலில் வந்து நம்மளோட இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க சார். ஓகேப்பா, பண்ணியாச்சு இன்டர்வியூ. சரிப்பா. உங்ககிட்ட நான் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் பண்ணுற படத்தில் உங்களோட மியூசிக் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். கண்டிப்பாக. ஆக்சுவலாக ரொம்ப மிஸ் பண்ணுறோம், நீங்கள் மியூசிக் பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுல. இந்த படத்தில் ஒரு சாங் நீங்கள் மியூசிக் பண்ணியிருந்தாலும் ஒரு சாங் பாடியிருக்கேன் மெர்வின்காக. ஆக்சுவலாக அந்த பாட்டு மியூசிக் பண்ணுறேன். இந்த படத்தில் வந்து இன்னொருத்தங்க மியூசிக்காக போட்டோம் இல்லையா. நம்ம அடுத்த படம் வந்து லியோ ஜான் பால் டைரக்ஷனில் டிசம்பர் ரிலீஸ் ஆகுது. அருவி டைரக்டரோட படம் வந்து அடுத்த சம்மரில் ரிலீஸ் ஆகுது. அது 2 படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்ணுறேன். ஃபுல் படம் நீங்கள் மியூசிக் பண்ணுறேன், இதுக்கப்புறம் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஒரு சாங்காவது பண்ணுங்க சார். கண்டிப்பாக ஃபேன்ஸ் நிறைய ஃபுல் படம் பண்ணுறேன். ஃபுல் பண்ணுறேன் சார். அதே மாதிரி
இந்த படத்தில் ஹிட்லரில் வந்து ஒரு பெப்பியான சாங் ஒன்று இருக்குது. ஆமாம். அந்த சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் மேலே நோட்டு எல்லாம் தூக்கி போட்டு ஆடுற மாதிரி. என்ன பாட்டு என்ன பாட்டு? இப்போ ஐஸ்வர்யா பண்ண அந்த அந்த பாட்டு. பெர்ஃபார்மன்ஸ் சாங் ஆமாம் 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 ஆமாம். நீங்கள் வந்து நிறைய நல்ல படங்கள் கொடுத்துட்ருக்கீங்க, நல்ல கருத்துள்ள படங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த மாதிரி சீன்கள் உள்ள பாடல்களை தவிர்த்துடலாம்ல சார்? ட்ரை பண்ணுறப்ப ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா நடக்குது உலகத்தில் வந்து நீங்கள் துபாயில் பார்த்தீங்கன்னா பெல்லி டான்ஸ்லாம் ஆடும்போது பணத்தை தூக்கி போடுறாங்க. அப்போ தூக்கி போடுறவன் கெட்டவன் பாரு, இந்த மாதிரி கெட்டது செய்கிறான் பாரு அப்படின்னு அந்த கெட்ட விஷயத்தை காட்டினா தான் நல்ல விஷயத்தை காட்ட முடியும். இப்படி போடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு படத்தில் ஒரு சீன் வச்சு போட்டு தானே அவனை வில்லனாக்க முடியும். அப்படி ஒரு சீனாக தான் இருக்கும். தேவையான லெவலில் தான் சோஃபார் தானே இந்த படம் ஃபுல்லாக எடுத்திருக்காரு. நீங்கள் படம் பார்த்தப்போ உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஆக்சுவலாக விஜய் சார் வந்து இந்த சினிமா விட்டு லாஸ்ட் மூவி அதை விட்டு கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே நடிகர் எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அவர் சினிமா விட்டு போகிறத பற்றி? இல்லை, நல்ல கலைஞர், நிறைய திரையர்களை நிரப்பிட்டு இருக்கிறாரு, அவங்களுக்கு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது, தொடர்ந்து நடிக்கணும். பட் அவர் நினச்சிருக்க விஷயத்த பண்ணிட்டு நடிக்க முடியாது இல்லையா? ஒருவேளை ஜெயிச்சிட்டாருன்னா நடிக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் காலம் தான் பதில் சொல்லணும். எனக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ. அவ்வளோதானா? வாங்க வாங்க மேலே வாங்க மேலே வாங்க. உங்கள் லைஃப்பில் வந்து ஹிட்லர் யார்? என் லைஃப்பில் ஹிட்லரா? இந்த படத்தில் நான் தான் ஹிட்லர். இல்லை, உங்கள் லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் எத்தனையோ மூவி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. மூவிக்கு வெளியும் பண்ணியிருக்கீங்க, உள்ளேயும் பண்ணியிருக்கீங்க, உங்கள் லைஃப்லையும் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து ஹிட்லர்னா அவங்க வந்து ஹீரோவா வில்லனா? இல்லை, பேர் தான். இப்போ ஆண்டனின்றது மார்க் ஆண்டனி வந்து பாஷாவில் வந்து வில்லன், நான் வில்லனா? ஒரு பேர் வந்து அந்த பேரையே வந்து காலி பண்ணிடுறது இல்லையா? நிறைய பேர் உலகத்தில் ஹிட்லர் வாழ்ந்துருக்காங்க. அதில் ஒரு வீணா பண்ணவன் இந்த ஹிட்லர் ஆக்சுவலாக. சார் இன்னொன்று, ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரிவ்யூ பண்ணுறாங்க, மீடியா பீப்புள் ரிவ்யூ பண்ணுறாங்க. ஸோ சோசியல் மீடியாவில் பொறுத்த வரைக்கும் வந்து ரிவ்யூக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சில ரிவ்யூவர்ஸை வந்து நீங்கள் பண்ணுற தப்புன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், தப்பு பண்ணும்போது மட்டும் தப்புன்னு சொல்கிறேன். ஸோ ஹிட்லரே ரிவ்யூ பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தங்க ரிவ்யூ பண்ணுறது ரிவ்யூவாக இருக்கணுமா, ஒப்பீனியனாக இருக்கணுமா? அவங்க ஒப்பீனியனாக இருக்கணும், ரிவ்யூவாக இருக்கணும், எப்படி வேணால் இருக்கலாம். இன்னொருத்தர் வாழணும், நம்ம எல்லாம் சந்தோஷமாக அந்த உலகத்தில் கடந்து போகணும், ஜேர்னி நல்லா இருக்கணும், ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுன்ற நோக்கில் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆமாம் சார். இந்த படம் வந்து ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும்? உங்களுடைய கேரியர் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட படம்? ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும், கமர்ஷியல் படமாக இருக்கும். நம்பி வந்து ஹிட்லர்ன்ற படத்தை வந்து 27th ரிலீஸ் ஆக போதும் தியேட்டருக்கு வருவாங்க. வர்ற யாருமே டிசப்பாயிண்ட் ஆகாமல் கண்டிப்பாக திருப்பி போவாங்க. இது வந்து மூவியோட ப்ரமோஷனுக்கு நான் கேட்குறேன். ஸோ அவுட் ஆஃப் மூவி தான். அவுட் ஆஃப் மூவி கேமராவில் கேட்பீங்களா? இல்லை, உங்ககிட்ட கேட்குறேன். சரி. ஸோ விஜய் சாரோட மாநாடு வந்து இருக்கு, இண்டஸ்ட்ரியே போகிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. நீங்கள் விஜய் சார் கிட்ட மாநாடுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு அவ்வளோ அரசியல் அறிவு கிடையாது. அரசியல் இல்லாமல் நான் விஜய் சார் மாநாடுனா அரசியல் தான். விஜய் சார் கூப்பிட்டாங்களா? விஜய் சார் உங்களை கூப்பிட்டாங்களா? போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஃப்ரெண்டு தானேப்பா, வாய்ப்புகள் இருக்கு. விஷால் கூப்பிட்டாலும் போவேன். இல்ல விஷால் சார் ஆரியா மாநாடு வச்சாலும் போவேன். நீங்க கூப்பிடுறீங்களா மாநாட்டுக்கு? வர்றேன். விஜய் சார் ரியா, வி ஹேவ் எனி பிளான் டு மாநாடு? கிங்ஸ்லி கூப்பிட்டாலும் போவேன். விடுங்கப்பா, விடுங்க சார். நீங்க ஃபர்ஸ்ட் மாநாடுனா என்னன்னு ரியாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா? என்னப்பா? ப்ளீஸ் கம் டு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே, அதை விட்டுறலாம். சார் லாஸ்ட் கொஸ்டின் சார். லாஸ்ட் டைம் நான் கேட்டேன், நீங்க அதை விட்டீங்க. என்னன்னா, எந்த ஒரு தனி மனிதனுக்குமே வந்து கிசு பேசினாவும் சரி, பேசினா பிடிக்கும், அவங்க மேலே கிசு வந்தால் பிடிக்காது. ஆனால் நீங்கள் எல்லா மேடையிலையும் வந்து கிசு எழுதுங்க சொல்லுங்க, என்ன ஒரு காரணம் சார்? ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? காரணம் சொல்லுங்க. நான் இவ்வளோ கேட்குறேன் சார். ஏன் பண்ண மாட்டேங்க? மேலே இல்லைனால தான் பண்ண முடியல, இல்லாட்டி கண்டிப்பாக பண்ணிருப்போம். ட்ரை பண்ணுங்களேன், ஒரு மனுஷன் தப்பு இல்லாமல் இருக்குமா? அப்படின்னா சொல்லிட வேண்டியது தான். இப்போ 2-3 பேரை வந்து ஒரே மேடையில் வந்து லவ் பண்ணிட்டீங்க. சிச்சி, அது ப்ரொடியூசருக்காக பண்ணேன். இந்த ஹிட்லர் படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நான் பண்ணேன். இன்னும் 4 பேர் கூட பண்ணுவேன், கூப்பிட்டுவாங்க. சரி, இன்னொன்று கேட்டேன் சார். நீங்கள் கிசு கேட்டனால இது கிசு கிடையாது. ஒரு டேரக்டர் ஒரு விஷயத்த சொல்றாரு, ஆனா விஜய் ஆண்டனி சார் மட்டும் வித்தியாசமா பண்றாரு. ஏன் என்ன பண்றாங்க? ஆமா, ஒரு டயலாக் சொல்றாங்க, அந்த டயலாக்கே நீங்க வந்து மாத்தி அது அவர் வந்து ரொம்ப ஸ்டைலா சொன்னாரு, இன்னும் பொய்டிக்கா சொன்னாரு. அது உங்களுக்கு வரும், எனக்கு வரல. அதனால தான் ரொமான்டிக் படம்லாம் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கண்டிப்பா இம்ப்ரோவைஸ் பண்றேன். தேங்க்யூ. அந்த வரைக்கும் மட்டும் தம்பி என்னை மாட்டி விட்டது போதுமா? வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? தேங்க்யூ. அப்புறம் ஸோ ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்கள் அவசியம் வந்து வர செப்டம்பர் மாதம் 27 பார்க்கணும். படம் கண்டிப்பான கமர்ஷியல் படமாக உங்களை எல்லாரையும் திருப்தி தர படமாக நிச்சயமாக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு பிரசன். தேங்க்யூ சோபனா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சதீஷ். ரொம்ப தேங்க்யூ. டிஜிட்டலிக்கும் என்னோட டிஜிட்டலி ஜெகதீஷ் இருக்கீங்களா?
தேங்க்யூ ஜெகதீஷ். சதீஷ் அண்ட் ராமஜெயம் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ஒவ்வொரு வாட்டியுமே ப்ரெஸ் மீட் எல்லாம் அவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணுறீங்க சார். அடுத்த ப்ரெஸ் மீட்டுக்கு நான் அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று பெரிய வெற்றி அடைஞ்ச படமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜயானந்த் சார் டேட்டு கொடுத்து இப்போ ஹிட்லர் படத்தை முடிச்சிருக்கோம். இந்த ஹிட்லர் படமும் மிகப்பெரிய வரவேற்பு பெறுன்ற நம்பிக்கை உள்ளது. இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து விவேக் மருவின் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகனும் அவங்க தான். டைரக்டர் வந்து எவ்வளோ ஒரு படத்தில் வந்து நிறைய வேலை இருக்கும் டைரக்டருக்கு. அவருக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்போல்லாம் மியூசிக் டைரக்டர் பேசும்போது உடனே வர சொல்லி மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு தேவையான சாங்கும் ரீரெக்கார்டிங் எல்லாம் பிரமாதமாக பண்ணி கொடுத்தாரு. அவருக்கும் இந்த இடத்துல ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரஹமத்துல்லா, எஃபெக்ட் விஜயரத்னம், எடிட்டிங் சங்கத்தமிழன், மேனேஜர்ஸு எல்லாரும் வந்து படத்தை வந்து சிறப்பாக பணி பண்ணி வேலை செஞ்சு கொடுத்து நல்லா நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் தம்பி உடையான் படைக்கஞ்சான்ற மாதிரி நமக்கு வந்து உடன்பிறப்பு மாதிரி கூட இருந்து ரொம்ப டைரக்டர் சொல்கிற விஷயமா இருந்தாலும் சரி அவருக்கும் திருப்தி ஏற்படுத்துகிற மாதிரியும் எங்களுக்கு பட்ஜெட்டு உட்பட்டோம் ரொம்ப நல்லா நேர்த்தியாக அழகாக பண்ணி கொடுத்துருக்காப்புல. அவருக்கு பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா கேமராமேன் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் எங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொரு இதையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக பண்ணி ஒரு படம் வந்து எடுக்கும்போதே ஒரு குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான குவாலிட்டியாக இருக்கும். டிஏலாம் பண்ணணும் அவசியம், அப்படியே பார்க்கும்போதே டிஏ பண்ணாமல் அவ்வளோ பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்காரு. கேமராமேனுக்கும் பாராட்டத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டைரக்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க்கரு. எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் ராத்திரி பகலமாக அந்த படத்துக்கு அவ்வளோ கடுமையாக உழைச்சிருக்காப்புல. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக முன்னாடி ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சோம். போன வருஷமே ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜயானந்த் சாருக்கு வந்து ஒரு நடக்கக்கூடாத ஒரு இது சம்பவம் நடந்துச்சு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவருக்கு. அப்படி இருந்து கூட வேறு யாராக இருந்தாலும் அதில் வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆகும் அது மீண்டு வரத்துக்கு. ஆனால் அவருக்கு ஒரு மாதம் 2 மாதத்துலேயே மீண்டு வந்து ஷூட்டிங் ஆரம்பித்து படத்தை நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் வந்து அவர் 2019 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து கமிட் பண்ணியிருந்தார். அந்த படங்களும் வந்து பார்த்திங்கன்னா 20, 21, 22 ரிலீஸ் ஆக வேண்டிய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியில் என்ன சூழ்நிலை தெரியல. அந்த கம்பெனியும் பார்த்திங்கன்னா 24 ரிலீஸ் ஆகிற மாதிரி சில சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. அதனால் சில காலதாமதம் பண்ணி இந்த படத்தை வந்து இப்போ எல்லாம் ரெடி பண்ணி செப்டம்பர் 27 வந்து MSM பிக்சர்ஸ் மூலமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அது வந்து உங்களோட ஆதரவு ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. அதே அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சில காலதாமதம் ஆகும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் பிரச்சனை கூட நிறையா வரும். அப்படி இருந்து கூட இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் ஃபைனான்ஸ் வந்து கமல் போரா, சந்திரபாஜன் இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து படம் எடுத்து நம்மளோட நேர்மையை பாராட்டி அவங்க தான் நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க சார், பிரச்சனை எது வந்தால் பார்த்துக்கலாம் நாங்கள் கூட இருக்கிறோன்னு சொல்லி அவங்களும் மிக ஒத்துழைப்பை கொடுத்து இந்த படத்தை வந்து இது பண்ணாப்புல. அதேமாதிரி கௌதமன் சார் பற்றி சொல்லவே வேணாம். ஏன்னா பயங்கர பிஸியாக இருக்கிற ஒருத்தர் அவரை வந்து அப்படி இருந்து கூட அவரை இந்த படத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது கூட எந்த சூழ்நிலை எங்கே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங்க்கும் சரி டப்பிங்கும் சரி எல்லா விஷயமும் பிரமாதமாக அவருக்கு கூட வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அதே இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து வேறு படம் டைரெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தால் கூட இன்றைக்கி அதையும் வந்து அங்கே வந்து ஏன்னா ஒரு படம் டைரெக்ஷன் பண்ணும்போது அந்த படத்தை விட்டுட்டு வர்றது வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அங்கே அவருக்காக 500 பேர் காத்துட்ருப்பாங்க. அதையெல்லாம் அவர் வந்து இது பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து எங்கள் முன்னாடி வந்து கலந்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது ஹீரோயின் ரியாசமனாக இருக்கட்டும், அவங்களும் பார்த்திங்கன்னா நடிக்கும்போது சரி இது வரைக்கும் எந்த ஒரு சின்ன ஒரு அவங்க பிரச்சனை இல்லாமல் எல்லாத்துலேயுமே பப்ளிசிட்டிக்கு எல்லா விஷயத்தையும் நல்லா கலந்துக்கிட்டு நல்லா பிரமாதமாக எங்களுக்கு வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயாண்டி சார் சொல்லணும்னா வார்த்தையே கிடையாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதன் சொல்லணும் அவர். ஏன்னா படத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து போன ஜூலை மாதம் பண்ணியிருந்தா படம் வந்து மிகப்பெரிய லெவலில் படத்தை பிஸ்னஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருப்போம். ஆனால் படம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ரீதியாகவும் பார்த்திங்கன்னா நிறையா தமிழ் சினிமாவில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. சாதாரணமாக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. அவர் கூட இருந்து நான் இருக்கேன் சார், தைரியமாக நீங்கள் பண்ணுங்கள் அப்படி சொல்லி கூட இருந்து இப்போ அவரோட சம்பளத்தை விட்டு கொடுத்து ஓவர்ஃப்ளோ வந்தால் கொடுங்க சார் சொல்லிவிட்டு பல தியாகங்களை பண்ணி தான் இந்த படம் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸுக்கு வந்து செப்டம்பர் 20 ரிலீஸுக்கு தயாரிக்குது.
இந்த படத்தில் வந்து விஜயானி சார் வந்து 2 பேரை ரெஃபர் பண்ணாப்புல. ஒன்று வந்து கௌதமன் சார், இன்னொன்று வந்து கேமராமேன் நவீன் சார். கதையை ஓகே பண்ணி டைரக்டர் முடிவு பண்ணோன்னு பண்ணது. இந்த 2 பேருமே இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய தூணு. ஒரு பில்டிங் எப்படி 4 பில்லர் முக்கியமோ அதே மாதிரி டைரக்டர் ஹீரோ இருந்தால் கூட இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சமமாக இருப்பாங்க. கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஈக்குவலாக அவ்வளோ கேரக்டர் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் படத்தை ரொம்ப அழகாக கௌதமன் சார் கொண்டு போவார். அவ்வளோ ரொம்ப பிரமாதமான கேரக்டராக இருக்கும். அதனால் இந்த படம் வந்து 27 ரிலீஸ் ஆகும்போது வேறு யாராவது பேரை விட்டுருந்தா கூட. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் முரளி சார் போய் சொல்லணும்னா, ஷூட்டிங் நடந்துட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து சொல்லுவார், சார் எனக்கு டைம் பத்தலை சார் டைரக்டர் என் டைம் எடுத்துக்கிறார் சார் சொல்லுவாப்புல. ஏன்னா ஒரு ஷூட்டிங் வந்து 5 நாள் பிளான் பண்ணுவோம். 5 நாள் ஃபைட்டுக்கு ஒரு ஃபைட்டு கொடுக்குறோன்னா அதில் வந்து இப்போ அந்த ஃபைட்டை வந்து அதுக்குள்ளே முடிச்சாகணும். அது முடிக்கலாம். அடுத்தடுத்து எங்களுக்கு ஷெட்யூல் இப்போ நிறைய பிரச்சனை வரும். அப்போ அவர் வந்து இது மாதிரி வந்து எனக்கு டைம் பத்தலை டைரக்டர் எடுத்துக்கிறாங்க சார். எனக்கு அப்போ வந்து சொல்லுவோம் புரியாது. ஆனால் படம் பார்க்கும்போது தான் பார்த்தா அந்த ஃபைட்டுக்குள்ளெலாம் பார்த்தா டைரக்டர் குட்டியாக ஒரு 3-4 சீன் வச்சுருப்பார். அப்போ தான் அவர் சொன்ன விஷயம்லாம் புரிஞ்சு ரொம்ப தேங்க்ஸ் சார். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் என் பையன் சஞ்சய்குமார் என் கூட நிறையா சப்போர்ட் வந்து நிறையா விஷயங்கள் கூட வந்து பண்ணிகிட்ருக்காப்புல. தொடர்ந்து நாங்கள் இந்த ஃபீல்டில் வந்து நிறையா படம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த காரணமும் நீங்கள் தான். மீடியா வந்து நல்லபடியாக இந்த படத்தை வந்து இப்போ கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு கம்பெனிக்கு ஒரு பெரிய லெவலில் வரவேற்பை பெற்று தரணும். வருகை தந்த அத்தனை பேர் மீண்டும் வருகன்னு சொல்லிட்டு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு பாடல்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். டப்பாஸ் இந்த அப்படின்ற ஒரு பாடல் வந்து இந்த ஹிட்லர் படத்தில் நான் எழுதியிருக்கேன். இந்த பாடல் எழுதுறதுக்கு எனக்கு வாய்ப்பு தந்த இசையமைப்பாளர் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். விவேக் மெர்வின் அவங்களுடைய இசையில் வந்து நான் சின்ன சின்ன படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னை வந்து பெரிய படங்களில் போய் உட்கார்ற அளவுக்கு எனக்கு பாடல்கள் பெரிய ஹிட்டு கொடுத்தது விவேக் மெர்வின் அவர்கள். அவங்களுடைய நட்பு வந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த வருஷம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் பாடல்கள் இல்லாத வருஷமே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட நான் இப்போ ஒரு 200 பாடல்கள் கிட்ட நெருங்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் வந்து விவேக் மெர்வின் அவர்கள். அவர்களோட இசையில் நிறைய ஹிட் பாடல்கள் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் விஜயாண்டனி சாருக்கு வந்து முதல் முறையாக இந்த படத்தில் நான் எழுதியிருக்கேன். ஸோ அவரே பாடியிருக்காரு. ஸோ அதுவே எனக்கு இன்னொரு பெரிய சந்தோஷம். ஸோ நாங்கள் பார்த்து ரசித்த கௌதமேனன் சார், விஜயாண்டனி சார் அவங்களாம் இந்த படத்தில் இருக்கிறது எனக்கு இன்னும் ஒரு அதிகப்படியான ஒரு ஊக்கத்தையும் வந்து இந்த படத்தில் மூலிமா எனக்கு கொடுக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு டீமில் வந்து என்னை இணைச்சதுக்கு நான் விவேக் மெர்வின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு இசை வெளியீட்டில் ஒரு ஹீரோவை பார்த்து அவர் மாமனிதன் சார் அப்படின்னு சொல்கிறாருன்னா விஜயந்தி சார் எவ்வளோ நல்லவர் நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்திருந்து எப்போதுமே தயாரிப்பதற்கான ஒரு கதாநாயகனாகவே இருக்கார். அதனால் எதிர்காலத்தில் எங்களுக்கு அந்த வாய்ப்பு தரணும் சார். இன்றைக்கி சினிமா வந்து உங்களுக்கு தெரியும், தமிழ் சூழலில் வந்து ஒரு திரைப்படத்தை வந்து திரையரங்குகளுக்கு கொண்டு வரதில் ஒரு பிரச்சனை உள்ள உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஏன்னா ரொம்ப சிக்கலான சூழ்நிலை தான் தமிழ் சினிமா இருக்குது. அதை தாண்டி திரைக்கு வர இந்த படங்களை திரைத்துறையில் இருக்கிற நம்ம பத்திரிகையாளர் வந்து அதை கொண்டாடினா மட்டும்தான் அது ஆடியன்ஸுக்கு முழுமையாக போய் சேருது. அந்த வகையில் இந்த படத்தை எல்லாருமே வந்து மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். இயக்குனரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப அவங்களோட குருஜி மாதிரியே ரொம்ப கான்ஃபிடண்ட்டான ஒரு தெளிவான என்ன வேணுமோ அதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாப்புல. அப்படி ஒரு இயக்குனர். அடுத்தடுத்த படங்களையும் அவருக்கு வெற்றி படமெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சிக்கிறேன். இதில் வாய்ப்பு கொடுத்த எனக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஹீரோவுக்கும் நன்றி. தேங்க்ஸ். வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். செந்தூர் ஃபிலிம்ஸில் இது எனக்கு 3வது படம். ப்ரொடியூசர் ராஜா அண்ணா தொடர்ந்து எனக்கு படங்களை கொடுத்துட்ருக்காரு. இந்த படம் ஆரம்பிக்கும்போது இந்த படம் என்னோடய குருநாதர் கதிர் சார் தான் ஒர்க் பண்ண வேண்டியா இருந்துச்சு. அப்புறம் ப்ரொடியூசர் தான் என்னை சப்போர்ட் பண்ணார். இயக்குனர்கிட்ட கதை கேட்க சொன்னாங்க. தனா சார் கதை சொன்னாங்க. கதை சொல்லும்போது இந்த படம் பெரிய கமர்ஷியல் படம், ஆர்ட் டைரக்டருக்கு நிறைய வேலைகள் உள்ள படம். சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த படம் நல்ல படமாக இருக்குது சார். இந்த மாதிரி எனக்கு வந்து எல்லா விதமான சப்போர்ட்டும் ப்ரொடியூசர் பண்ணாங்க. எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணல. சாங்லையும் சரி, சீன்லேயும் சரி, எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் ப்ரொடியூசர் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு.
அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் கேமராமேன் சார் எப்படின்னா ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் நாங்கள் வந்து ஒரு கலர் பேலட்டு சூஸ் பண்ணுவோம். அந்த கலர் பேலட்டு தகுந்த மாதிரியே இந்த படத்தில் ஒர்க் பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி ஹீரோ விஜயானி சார் இந்த படத்துக்கு மிக ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அவர் எல்லோரையும் மோட்டிவேட் பண்ணுவார். என்ன எப்படி மோட்டிவேட் பண்ணார்னா, ஃபஸ்ட் நாள் ஷூட்டு செட்டப் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ரெடி பண்ணி கொடுத்தோன்னா ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி ஆர்டேட் சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு, நல்லா ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ட்டாரு. ப்ரொடியூசர் எனக்கு ஃபோனில் வந்து உதய் என்னையா பண்ண சூப்பர்ன்ட்டாரியா அப்படின்ட்டாரு. அப்போது ஃபஸ்ட் நாள் ஷூட்டு இப்படி சொல்லிட்டாரா, இன்னும் 50 நாள் ஒர்க் பண்ணி கொடுக்கணும். இதே மாதிரி எல்லா செட்டப்பும் கான்ஃபிடெண்ட்டாக ரொம்ப ஒவ்வொரு செட்டப்பும் எப்படின்னா வந்து அந்த குவாலிட்டி இருக்கணும் அதில். அதே மாதிரி மறைமுகமாக எனக்கு மோட்டிவேட் பண்ணார் விஜயானி சார். அவர் வந்து எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு பெரிய மனிதர். ஆமாம், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். வணக்கம், நன்றி. இது இல்லாமல் எங்கூட ஒரு பணியாற்றிய ஆர்ட் டீம் பாலுங்கின்ற என் நண்பன், அவருக்கும் கௌதம், அசோக் அண்ணா, செட்டர்சன், ஐயனார், அதே போல் கார்பன் டீம் ராஜா, உங்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக எடிட்டர் சங்கத்தமிழன் அவர்களே அன்போடு மேடை கிடைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தனா சார், அண்ணன் தான் கூப்பிடுவேன். வானம்கோட்டத்துலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த படத்தில் அவர் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து நிறையா பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்காக கண்டிப்பாக வெற்றி அடையணும். அண்ட் விஜய் ஆண்டனி சார், தேங்க்யூ சார் என் மேலே ட்ரஸ்ட் பண்ணதுக்கு. அண்ட் ஜிவிஎம் சார், உங்கள் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் படத்தில். அண்ட் எல்லாருக்குமே டெக்னீஷியன்ஸ் அண்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ. விவேக் மெர்வின் சார், பேக்ரவுண்ட் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த படத்தில். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சூப்பர். அது என்ன படத்தில் உங்கள் கேரக்டர் பிடிக்கும்னு ஜிவிஎம் சார் சொல்லி, நிஜத்துலேயே எல்லாருக்குமே ஒரு கேரக்டர் பிடிக்குமே, ஏன் அப்படி சொன்னீங்க? இங்கேயும் எடிட் பண்ணி பேசுகிறீங்களோ? இல்லை, ஜஸ்ட்டு கேட்டேன் நான். என்ன சார்? இல்லை, படத்தில் அவரோட கேரக்டர் ஆர்க் ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பராக. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ ஏற்கனவே 2 சாங்ஸ் பார்த்தீங்க, இதோ உங்களுக்காக. First of all, thank you to the entire team here. Big thank you to Dana sir and to Mervin sir. Dana வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இந்த ரிங் சாக் தான் நான் ஃபஸ்ட்டு எழுதினேன். தட்ஸ் the first time I met Vivek and Mervin also. So more than anything, thank you for introducing me to these awesome music directors. தானா எனக்கு கால் பண்ணி ஒரு பயங்கரமான ஐட்டம் சாங் ஒன்று இருக்குது, நீ எழுதுவியா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்டாங்க. ஐ திங்க் that's a great thing, right? ஒரு உமன் கிட்ட கூப்பிட்டு I want you to write an item song so it is, you know, not too indecent in its words அப்படின்னு யோசிக்கிற ஒரு விஷயமே வந்து I think hats off to Dana. So இதை தவிர இன்னும் 2 பாட்டு எழுதியிருக்கேன் அண்ட் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். and it's been a great experience and I'm just waiting to see this movie in theaters. நீங்கள் எல்லாருமே இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் எவ்ரி ஒன் டோல், இதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே சொன்ன மாதிரி பத்திரிக்கை நண்பர்கள் நல்லபடி பேசினா தான் இப்போது படங்களை பார்க்குறதுக்கு எல்லோரும் தியேட்டர்ஸ்க்கு வராங்க. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இட்ஸ் அ கிரேட் ஸ்கிரிப்ட். நிறையா ஹார்ட் ஒர்க் போயிருக்கு இதில், ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு the director to the actors to everything. So please support this movie and என் கூட சேர்ந்து எல்லாரும் தியேட்டர்ஸில் இந்த படத்தை பார்க்குவாங்க. சூப்பர். இல்லை நீங்கள் அதுக்குள்ளே மைக் கொடுக்கக்கூடாது கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் அழகாக பாடுவீங்கன்னு நாங்கள் சொல்லிட்டோம். எனி நம்பர் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் சாங், எனிதிங். நீங்கள் பாடின இந்த பாடல் கூட இன்னொரு சாங் பாடியிருக்கேன்னு சொன்னீங்களே, அந்த சாங் அதுதான் இப்போ நீங்கள் போட்டு காமிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ட்ரையல் பார்த்துடலாமே, தப்பே இல்லையே கிருத்திகா. Okay, I'll just do 2 lines because அந்த பாட்டு ஒழுங்கா இவங்க கேட்கட்டும். ஒழுங்கா கேட்கட்டுமா? ஆமா, with music and all. Okay. மாயமோ 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 அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. But I don't remember the lyrics, bro. I'm sorry, but yeah. That's okay. Thank you so much, Kritika. Thank you. Thanks a lot, guys. இல்லை, ஆங்கர்ஸ் எப்போவுமே சொல்லாமல் தான் செய்வோம். அந்த மாதிரி தான் நாங்கள் பேசிக்காக நான் அப்படி தான். ஓகே, அடுத்தபடியாக நான் யாரை கூப்பிட போகிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்டண்ட் மாஸ்டர் முரளி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறேன் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் வந்திருக்கு மீடியா பர்சன்ஸ்க்கு ரொம்ப நன்றி.
ஹிட்லர் ஆனால் எனக்கும் ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா தமிழ் ஃபில்மோகிராஃபியில் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஃபுல் ஃப்ளெஜ்ட் வெல் ரிட்டன் கேரக்டர். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் கொடுத்துக்கு தனா சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வேர் இஸ் தனா சார்? அவுட் சைட். ஓகே, ஸோ ஃபைன். So a big thank you to Dana sir. We all witnessed like with how many challenges Kashtapadi in the project lead Panitanga. So really looking forward to more of his movies. And of course Vijay Anthony sir, our favorite person, my most gentle Anna, sincere Anna, and talented multitasker. Everybody said such nice things. I was like, how can somebody be like, there must be something, you know, but I have not come across anything bad about him. And உங்களோட ஒர்க் பண்ணது எப்படி எப்போவுமே அமைதியாக இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும் கற்றுக்கிட்டேன். உங்கள் ஃபைட்டர் ஸ்பிரிட்க்கு என்னோட சலாம் சார். I really loved working with you. Really lucky to be, you know, around your positive, calm aura. And of course GVM sir. Gives off some intimidating vibes sometimes, but really cool working with you, sir. Really honored to be in sharing screen space with you. And of course, our entire cast and crew, my direction department, a big help. Without them, wouldn't have, you know, pulled off such dialogues. So a big thank you to them. And of course, the men of the day, our music composers, Marvin, Vivek. Really honored to be part of your beautiful compositions. And our choreographer Brinda Master and Leela Master, a big thank you to them. Our DOP sir, who's given us such great frames and made us look all so pretty. Thank you. A big thank you to the entire cast and crew. Our producer, of course, Chendur Films, Raja sir, a big thank you. Our fight master, thank you. I hope I'm not forgetting anybody. And Hitler, 27 September. A proper family entertainer, commercial, எல்லா எலிமெண்ட்ஸ் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, ஃபேமிலி ரொமான்ஸ் டைப், நாட் மச். your thrill is there, action is there, lovely songs. So கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். 27 September தியேட்டர்ஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ரியா. ஜஸ்ட் ஒரே ஒரு கேள்வி தான் உங்ககிட்ட. ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ரொமான்ஸ்னா ரொமான்ஸ் இல்லையா? ஃபேமிலி ரொமான்ஸ் அப்படின்னு ரொம்ப அழகாக ஒன்று சொல்லியிருக்கீங்க. பட் ஹவ் வாஸ் இட் டு பி, ஏன்னா ரொமான்ஸ் அப்படின்னும் போது விஜய் ஆண்டனி சாரா அப்படின்னு லைட்டாக இருந்தது. ஆனால் அந்த பாடல்கள் பார்க்கும் சார் உங்களுக்கும் இருந்ததா சார்? செட்டில் இருந்திருக்கு போல, சாரும் தலையாட்டுறாரு. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது வி வர் லைக் வாவ் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ஹவ் சார் வாஸ் லைக், எப்பவுமே அது கொஞ்சம் ஷை அதெல்லாம் இருக்கும் அவர்கிட்ட. அவர் சும்மாவே ஷையான பர்சன் தான் இல்லைங்களா சார்? சொல்லலாமாவா? ஐயோ நீங்க சொல்லிதான் ஆகணும், அவ்வளோ கேமரா அவங்க ரோலிங்ல இருக்கு. சொல்லுங்க. ஆக்சுவலி சார் ஆல்ரெடி அக்செப்டட். அது சாருக்கும் இது கொஞ்சம் நியூ, லைக் ஃபார் ஹிம் ஆல்சோ இட்ஸ் a bit lot of romance for him, but we really had a good time. We enjoyed it. Was, you know, Dana sir style romance, who's comes from the Mani Ratnam filmmaking. Yeah. So you know, genuineness irukku, authenticity irukku, very fluidity இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரொமான்ஸ் இருக்கு. ஆனால் யூஸ்வலாக அந்த ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் வரும்போது, as you said, since he is from that school அப்படின்னும் பொழுது, I think Mani sir or Dana, I think they've got the breezy kind of ஒரு romance இருக்கும். GVM sir also. sir, sorry sir, மறந்துட்டேன் உங்களை. அவரா? yes, of course, GVM sir as well. ஸோ அப்போ லைக் அந்த ரொமான்ஸ் சீன் வரும்பொழுது சத்தியமா சிரிச்சிருவாங்க சில பேர் இல்லையா? சிரிச்சாரா அந்த மாதிரி விஜய் ஆண்டனி சார் டக்குன்னு ஏதாவது ஒரு சீரியஸ் இன்டென்ஸ் சீன்ல? இல்ல I don't think that happened. Yeah. சார் சொல்லிருக்காங்க அந்த பிள்ளை ஏதாவது கேட்கும், எதுவும் வாயை திறக்காது அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தா. thank you ரியா. சின்சியர்லி ரொமான்ஸ் பண்ணிட்டாங்க. very sincerely romance பண்ணிருக்காரு. அது செல்வா சாரா and our characters, they are very like sincere. Yeah. Okay, thank you. and ரொம்ப அழகா தமிழ் பேசுறீங்க. thank you so much ரியா. thank you. Beautiful. ஸோ அடுத்தது நான் யாரை கூப்பிட போகிறேன்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஏவி காத்துட்ருக்கு. இதோ உங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். எப்பயுமே அங்கே என்ன சப்போர்ட்டு கால் ஆடினா தெரியாதுன்னு சொல்லி தான் அந்த ஏரியாவில் நிற்போம் கடன்னு. தேங்க்யூ ஸோ மச் ஹிட்லர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செந்தூர் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் ராஜா சார் அண்ட் சஞ்சய் அவங்களோட உழைப்புக்கு பெரிய நன்றி. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹோல்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்.
அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் ராஜா சார் அண்ட் டீமை கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தனா சார் படத்தோட டைரக்டர், வெரி இன்டென்ஸான ஒரு ரைட்டர். ஸோ மணி சார்கிட்ட நம்ம என்னெல்லாம் பார்ப்போம், என்னெல்லாம் எதிர்பார்ப்போம் அப்படிங்கிறது அவரோட ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்குன்னா, இவர் வந்து ரைட்டிங்கில் வந்து பயங்கரமான ஒரு தெளிவு இருந்தது அவரோட ஸ்கிரிப்டில் படிக்கிறப்பவே. ஸோ அது முழுக்க ஒரு முக்கியமான ஆழமான கதை களத்துக்குள்ள விஷுவல் ட்ரீட்டோட பக்கா கமர்ஷியலாக அந்த படத்தை பண்ணியிருக்கிறது பெரிய சவால். அதில் ரொம்ப நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ தானா சார். அண்ட் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டெக்னிக்கலாக அந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே. ஸோ அதுவே வந்து ஒரு படத்துக்கு பெரிய பலமாக இருந்தது. அண்ட் இன்றைக்கி வந்து விவேக் அண்ட் மெர்வின் பிரதரோட டே. ஸோ அவங்களோட எல்லா பாடல்களும் ஃப்ரம் த டே ஒன் இண்டி ஃபிலிம் மேக்கிங்லேருந்து ஆரம்பித்து அவங்கள இண்டிபெண்ட்டாக சாங்ஸ் பண்ண ஆரம்பிச்சு மூவிஸுக்கு பண்ண வரைக்கும் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அப்படி தான் எல்லா பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் விவேக் அண்ட் மெர்வின் டீம். அடுத்தது விஜய் அண்ணி சார். எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் ஒரு தயாரிப்பாளருக்கு தேவையான ஒரு நடிகர், ஒரு கதாநாயகன். கதைக்குள்ளே மட்டுமே ட்ராவல் பண்ணிவிட்டு தனக்கான எந்த இடத்தையுமே எடுத்துக்காமல் கதைக்கு மட்டுமே உழைக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி எல்லாருமே நம்ம விஜய் ஆண்டனி சார் ரொம்ப பிடித்தமான ஒரு மனிதராக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தில் உங்கள் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மை மோஸ்ட் ஃபேவரட், அவர் ஃபேவரட் ஜிவிஎம் சார். ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பர்சன். இவர் மாதிரி நிற்கணும், நடக்கணும் அப்படின்னு நானும் நிறையா ட்ரை பண்ணிருக்கேன். தேங்க்யூ சார். அண்ட் லவ் யூ சார். ஸோ இந்த படத்தில் நீங்கள் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தமிழ் சார், எனக்கு பிடிச்ச மனிதர் முதல்ல, அதுக்கப்புறம் இயக்குனர். ஸோ அவரோட நடிப்பும் பயங்கரமாக இருக்குது, இயக்கமும் பயங்கரமாக இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே, அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் முரளி சார், எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. கம்மிங் 27th எல்லாரும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த ஒரு படமாக இருக்கும். நன்றி. ஸோ ஏற்கனவே ஒரு சாங் பார்த்து என்ஜாய் பண்ணீங்க. ஸோ